தி. பரமேஸ்வரி அவர்களை பற்றி. வேலூர் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறார். கட்டுரைகளும் கவிதைகளும் எழுதி வருகிறார். முதல் கவிதை நூல் எனக்கான வெளிச்சம் திருப்பூர் கலை இலக்கிய பேரவை விருது பெற்றுள்ளது. இதை தவிர ஓசை புதையும் வெளி, தனியல் என்ற 3 கவிதை தொகுப்புகளும், மாப்போசி, பார்வையில் பாரதி, வலைத்தளம் பெண் என்ற 2 கட்டுரை தொகுப்புகளும் வந்துள்ளன. இது தவிர தொகுப்பாசிரியராக மாப்போசியின் தமிழன் குரல் இதழ், மாப்போசியின் சிலப்பதிகார உரை, மாப்போசியின் சிறுகதைகள், தமிழன் குரல், ஆன்மீகமும் அரசியலும், சீர்திருத்த போலிகள், கண்ணகி வழிபாடு, தமிழர் திருமணம், கலிகெழு கொற்கை ஆகிய 9 நூல்களை இதுவரை எழுதியிருக்கின்ற தி. பரமேஸ்வரி அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். அந்த பின்னாடி சொன்ன 9 நூல்கள் எழுதுனது வேற, நான் தொகுத்திருக்கேன், அவ்வளோதான். மேடையிலும் கீழும் வீட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய விழா நாயகர்களான எழுத்தாளர் அடைப்புக்குறி புகழ் பா. வெங்கடேசனுக்கும், செல்லப்பிரம்பு புகழ் ஆய்வாளர் இரா. வெங்கடாஜலபதிக்கும் ஆக 2 எழுத்து பெருமாள்களுக்கும் விளக்கு விருது பெற்றமைக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 நிமிடங்களுக்குள் என்னுடைய உரையை முடித்து விடுவேன் என்று உங்களைப் போலவே நானும் நம்புகின்றேன். சமீபத்தில் 2 நாவல்களை படித்தேன். 2மே பா. வெங்கடேசனுடையவை. அவை பாகீரதியின் மதியம், வாராணசி. அதுக்கு முன்னரே அவருடைய நீளா கவிதை தொகுப்பையும் ராஜன் மகள் தொகுப்பையும் வாசித்திருக்கிறேன். தாண்டவராயன் கதை வெளிவந்த புதிதில் எல்லோரும் பரபரப்பாக பேசுவதை கேட்டு அதை வாங்கி படிக்க முயற்சி செய்து பின் 5 பக்கங்களுக்குள் சுருண்டு போய் பத்திரமாய் அதை மூடி வைத்துவிட்டு அப்பால் போய்விட்டேன். அதனாலேயே ராஜன் மகள் பிரதியை பல இடங்களில் பார்த்தபோதும் கூட அதை வாங்குவதை தவிர்த்தேன். பிறகு ஏதோ ஒரு நல்ல நாளில், என்னுடைய நல்ல நேரத்தில் ராஜன் மகளை எடுத்து வாசிக்க தொடங்கினேன். மழை வீட்டின் முன் வண்டிகள் நின்றதும் பரமசிவம் பிள்ளையும் சிந்தாமணியும் அவரவர் காலங்களிலிருந்து தனித்தனியே வெளிப்பட்டு கீழிறங்கினார்கள் எனும் அந்த முதல் வரியிலேயே பிரமித்து போனேன். திரும்ப திரும்ப படித்த பக்கங்களையே படித்தேன். அவருடைய புனைவு மொழி அபாரமாக இருந்தது. பைட் பைப்பருடைய புல்லாங்குழல் இசைக்கு கட்டுப்பட்டு அவர் பின் செல்லும் குழந்தைகளைப் போல அவருடைய மொழியின் இசைமைக்குள் நுழைந்து கரைந்து அவருடைய பின்னாலேயே நானும் செல்ல தொடங்கினேன். கவித்துவமான மொழியாலும் புனைவாலும் மனத்தில் ராஜன் மகள் பதிந்தாலும் அதைவிட எண்ணளவில் முக்கியமான பிரதியாக பாகீரதியின் மதியம் நாவலை சொல்வேன். அடேங்கப்பா! பாகீரதியின் மதியம் வெளியீட்டு விழாவில் அவர் பாகீரதி என்று அன்று உருகியதை பார்த்து அதில் கரைந்து போய் அந்த நாவலை வாசிக்க எடுத்தேன். தொடக்கத்தில் ராஜன் மகளில் இருந்த கவித்துவமான மொழி இல்லை என்பதால் அப்பொழுது எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் நான் ஆர்வமாக ஈர்க்கப்பட்டிருக்கும் என்னுடைய கால எல்லையான 50களில் அந்த கதை தொடங்குகிறது. அதிலும் குறிப்பாக திராவிட அரசியல். ஒவ்வொரு அத்தியாயத்தையுமே பெரியார் மணியம்மையிலிருந்து தொடங்குவார். கதையை அவர் பின்னி பின்னி செய்திருந்த விதம், அதன் சிடுக்குகள், அதன் பயணம், பாகீரதி, உறங்காப்புலி, ஜெமினி என்று ஒவ்வொருவருமே என்னை உறங்காமல் அடித்தார்கள். நான் தேர்ந்த அரசியல் காலத்திலிருந்து இந்நாவல் தொடங்கியது என்பதே முதலில் என்னை அவர் பால் ஈர்த்தது. வாராணசியிலும் பிரிட்டிஷ் சர்க்கார் தொடங்கி ராஜாஜி இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரையிலும் கதைக்கலனை சிற்சில வரிகளில் விவரித்திருப்பார். காலப்பிரஜையுடன் தான் தேர்ந்து கொள்ளும் கதைக்கலனை நுட்பமான விவரங்களுடன் அற்புதமான சொல்லாட்சிகளால் மனிதர்களையும் காட்சிகளையும் உயிர்ப்பித்து நான் படித்து கொண்டிருப்பது கதையா கவிதையா என்று பிரமிக்க வைக்கும் அளவுக்கு கதைக்கும் கவிதைக்கும் இடையில் ஊடாடும் கவித்துவமானதொரு மொழியுடன் பிரம்மாண்டமான வெளியை படைத்து
அதிலும் புதுமையான வடிவ உத்திகளுடன் கதை சொல்லும் அவருடைய பாணி தமிழுக்கு புதியது. அவர் அவர் முயற்சி செய்கிற மாதிரியே ஒரு வாக்கியத்தை முடிக்காமல் கொண்டு போகணும்னு நினச்சேன். இந்த இடத்துல ஒரு முறை ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன், எவ்வளோ தூரம் நீட்டித்து பார்க்கலாம் அப்படின்னு. நான் உண்மையிலேயே வாரணாசி படிக்கிற பொழுது பெரும்பாலும் நான் படித்தது இரவு நேரங்கள். எனக்கு அப்பப்போ அங்கங்கே பவித்ரா நிற்கிற மாதிரியே தோணுச்சு. நிறைய முறை பயந்து போயும் கொஞ்சம் இடையில தூங்காமல் இருந்தேன். சமீபத்தில் வெளியான அந்த வாரணாசி நாவலை படித்தேன், அடைப்புக்குறியில் திரும்பவும் படித்தேன், அடைப்புக்குறியில் திரும்பவும் படிச்சுட்டு இருக்கேன். முதலில் எதெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னேனோ அதெல்லாம் இப்பொழுது எனக்கு பிடிக்கிறது. நிறுத்தல் குறிகளே இல்லாமல் கமா போட்டே நீளும் வாக்கியங்கள். வாக்கியங்களை பின்தொடர்ந்தபடியே போனால் நாம் ஒரு 8 ஓசூர் போய் பாவேவை சந்தித்து விட்டு வந்துவிடலாம். அடைப்புக்குறிக்குள் அடைப்புக்குறி, பத்திகளற்று நீளும் கதை என்று இப்போது எல்லாவற்றையுமே தன்னுடைய அபாரமான மொழியால் ரசனைக்குரியதாக மாற்றிவிட்டார் பாவே. வரணா என்ற புருவங்களுக்கும் நாசி என்ற மூக்குக்கும் மத்தியில் உடலில் உள்ள இடமே வாரணாசி. இந்திரியங்கள் செய்யும் பாவங்களை தடுக்கிறது என்றதனால் அது வரணா. பாவங்களை செய்த பின் அவற்றை நாசம் செய்கிறது என்பதால் நாசி. நம் உடலில் புண்ணியமான இடமாக புருவ மத்தி சொல்லப்படுகிறது. யோகத்திலும் நம் கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திலேயே நிலைநிறுத்த சொல்வார்கள். அத்தகைய வாரணாசியில் இதா பவித்ராவின் ஆன்மாவை அமைதிப்படுத்துவதோடு நாவல் முடிவடைகிறது. வாரணாசியை பொறுத்தவரையில் பவித்ரா, சுமதி, ஊர்மிளா, இதா, கிருஷ்ணாவின் மனைவி என்கிற 5 பெண்களால் கதை புனையப்பட்டிருக்கிறது. கதைக்குள் லோத்தர், விஸ்வநாதன், ரகுபதி நாயக்கர், கிருஷ்ணா, சோனு ஆகிய ஆண்களும் வருகிறார்கள். வாரணாசியின் முதல் 60 பக்கங்கள் எனக்கு கண்ணாமூச்சு காட்டியது. 2வது வாசிப்பில் அழகாக திறந்து கொண்டது. அப்போது எனக்கு தோன்றியது மகாபாரத கதை, மகாபாரதம் தோன்றிய கதை. வியாசர் கதை சொல்ல தொடங்கும் பொழுது விநாயகர் ஒரு கண்டிஷன் போடுவார், நிறுத்தாமல் சொல்ல வேண்டும் என்று. அதற்காகவே வியாசர் இடையிடையில் கதைக்கு தொடர்பற்ற அதே சமயத்தில் தொடர்பாக சில தத்துவங்களை சொல்ல விநாயகர் அங்கங்கு அதனுடைய பொருள் குறித்து யோசிக்கையில் வியாசர் அடுத்தடுத்த ஸ்லோகங்களை மனதில் வேகமாக புனைந்து வைத்துக் கொள்வார். அப்படி நாம் வேகமாக படித்து கடந்துவிடக்கூடாது என்றே பாவே அங்கங்கே சில முடிச்சுகளை இட்டு தடையரன்களை உருவாக்குகிறாரோ என்று படிக்கும் பொழுது எனக்கு தோன்றியது. நாவலை முழுவதும் வாசித்து முடித்த பொழுது பெண்ணுக்கு முதன்மை கொடுக்கும் நோக்கம் நாவலாசிரியருக்கு இருப்பினும் கூட அவருடைய ஆழ்மனத்தில் ஒளிரும் மரபார்ந்த மனம் அதை முழுமை செய்ய விடவில்லையோ என்று தோன்றியது. இதழ்களில் வெளியான பெண்ணொருத்தியின் படங்கள் அவளுடைய மறைவுக்கு பிறகு அவளுடைய உடலுக்கு சொந்தக்காரனான கணவனை சாருமா அல்லது அவளை காப்பாற்றிய தோழனுக்கு சொந்தமா என்னும் விக்ரமாதித்தன் காலத்து கேள்வியிலிருந்து கதை தொடங்குவதாக நாவலின் தொடக்கத்தில் சொல்லியிருப்பார். பெண்ணை புனிதமாக நோக்கும் மரபுக்குள் இயங்கும் ஆண் பார்வையாகவே இந்த தொடக்கம் எனக்கு தோன்றியது. தன்னை இழந்த பின் என்னை இழந்தாரா, என்னை இழந்த பின் தன்னை இழந்தாரா என்று சபை நடுவே நின்று கேட்கும் பாஞ்சாலியின் கம்பீரமோ, தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று அரசனை ஏசும் கண்ணகியின் சினமோ அந்த பெண்களிடத்தில் இல்லை. மரபுக்கும் நவீனத்துக்கும் இடையில் சிக்கி தவிக்கும் பாவே உருவாக்கிய இந்த 4 பெண்களிடமும் இந்த தடுமாற்றத்தை அவர்களுடைய வலிமையுடன் கலந்தே பார்க்க முடியும். முதல் வாசிப்பில் மகாசக்தியின் ஆக்கல், காத்தல், அழித்தல், அருளல் ஆகிய பல்வேறு வடிவங்களாக அவருடைய பெண்கள் எனக்கு தோன்றினர். ஆனால் ஊர்மிளா மற்றவர்களால் செய்ய முடியாத அருஞ்செயலான பிள்ளைப்பேறு ஒன்றையே தன் பெரும் பணியாக கொண்டு வாழ்ந்து முடித்த பெண். காதலித்தவனை கரம் பிடிப்பதற்காக உடன் பிறந்தவர்களையே பணயம் வைக்கும் அளவுக்கு காதல் முற்றியவள் சுமதி. வாழ்வின் முதல் பாதியை கணவனுக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் விட்டு கொடுத்தவள் பவித்ரா. தன் தங்கை காதலிப்பதை அறிந்தும் பெற்றோர் பேச்சை மீற முடியாது விஸ்வநாதனுக்கு கழுத்தை நீட்டுகிறாளாம் அவள். ஆனால் வாழ்வின் பிற்பகுதியில் நிர்வாண படிமையாக
பிரான்ஸ் தேசம் வரை சென்று வரும், தன் வாழ்வை தானே நிர்ணயித்துக் கொள்ளும் பெண்ணாக மாற்றம் கொள்கிறாள். எந்த ஆணின் விழி தன்னை கிளர்த்த அனுமதிக்க வேண்டும் என்பதை அவளே முடிவு செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடிய இதாவும் கூட நிறைவேறாத காமத்துடன் துன்புறும் பவித்ராவின் ஆன்மாவை ஈடேற்ற தானே அத்தகையதொரு இன்பத்தை அளித்து ஆன்ம ஈடேற்றம் செய்கிறாள். இறுதியில் தனித்த இயல்பினலான அவளும் ஹிப்பியாகவே வருகிறாள். ஒரே ஒரு பத்தியில் வந்து செல்லும் கிருஷ்ணாவின் புத்திசாலி மனைவி அமைதியாகவே செயல்படுகிறாள். எனக்கோ கம்பனின் இந்த வரிகள் நினைவுக்கு வருகின்றன. எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன். ஏதோ ஒரு வகையில் ஆணுக்குள் தன்னை அடக்கிக் கொள்ளும் எல்லையற்ற ஆற்றல் கொண்டவர்களாகவே இப்பெண்களை நான் உணர்கிறேன். பாவைக்குள் இருக்கும் மரபை மீறி செல்லும் நவீன மனம் வேறொரு கணத்தில் இப்படியும் சிந்திக்கிறது. என் நிர்வாணம் என்பதும் லோத்தரின் பார்வைதான் என்றால் கலையும் கூட என் சிறைதானா மகளே என்று பவித்ரா கேட்கையில் விடுதலையாகி பறக்க துடித்து திரும்ப திரும்ப சிறைப்படும் பெண் பிம்பங்களே எனக்குள் தோன்றி மறைகின்றனர். கதையின் கொண்டு செலுத்தலில் அவர் நினைத்ததை மீறி ஆழ்மனம் இழுத்து செல்லும் மரபார்ந்த வழியில் பாவே தடுமாறினாலும் கதை முழுவதும் விரவி இருக்கும் பாவேவின் தனித்துவமான மொழியும் நிர்வாணம், மரணம் மற்றும் காலம் குறித்த உரையாடல்களும் அங்கங்கே தேங்கி தேங்கி ததும்பி என்னை மீட்டு கொண்டு தொடர்ந்த வாசிப்பை கோரியது. வாரணாசி என்கின்ற அந்த நிலம் காலாதீதமாகவே உயிர் துறப்பிற்கான நிலம். அங்கே பவித்ரா சென்று சேர்கின்றாள். பவித்ரா வேறு யாரும் இல்லை, மரணமே பவித்ரா. தொடக்கத்தில் ஆணாக பாவிக்கப்பட்ட மரணம் இறுதியில் மரணத்தின் புராணங்கள் ஆண்களால் எழுதப்படும் வரை புராணத்தில் மரணம் ஆணாகவேதான் இருக்கும் என்று சொல்வதன் வாயிலாக ஆண்கள் கையில் இருக்கும் வரையில் எல்லாவற்றின் வரலாற்றிலும் ஆண்களே குடியிருப்பார்கள் என்பதை சொல்கிறது. வாரணாசியில் அழகனான மரணத்தை சந்தித்து மீண்டு அசதியுடன் மண்ணில் கிடக்கும் பவித்ராவை காண விஸ்வநாதன் விரையும் கட்டத்தை ஓர் உடலை தேடி பிற உடல்களை புறந்தள்ளி செல்வது, மகளே மீண்டும் பிறவி விதிக்கப்பட்ட ஆன்மா தனக்கான உடலை நோக்கி தாபத்துடன் விரையும் உணர்வை எனக்கு தந்தது என்று இதாவிடம் சொல்லும் இடமும், தன் உடலையே மழிக்கப்பட்ட யோனியாக கண்டு பவித்ரா பேசும் இடமும் நான் மலைத்து போன இடங்கள். அந்த ஓமைகள் கால நேர பிரஞையுடன் புதுமையாகவும் அந்த இடத்தில் சரளமாக வந்து விழுந்திருந்தது என்னை வியந்து வியந்து போகச் செய்தது. சுமதியின் காதல் தீவிரம் காகித சுருள் விளையாட்டாக தொடங்கி 2 சகோதரிகளையும் காவு கொள்ளும் கயமைத்தனத்தில் முற்று பெற்று இறுதியில் அவளுடைய உயிரையும் பூமராங்காக கொன்று தீர்க்கிறது. அறத்திற்கு மட்டுமல்லாது மரத்திற்கும் அன்பு சார்பாக இருப்பதை சுமதி கற்பிக்கிறாள். லோத்தர், பவித்ரா, விஸ்வநாதன், இதா ஆகியோரின் தர்க்கங்களுக்கிடையே நாவல் பயணிக்கிறது. முன்னும் பின்னும் கொண்டு கூட்டி பொருள் கொள்ளும் செய்யுள்ளன அங்கங்கே பாவே திறப்புகளை மறைத்து வைத்திருக்கிறார். அதை கண்டெடுப்பவர்கள் ஆழத்தில் இருக்கும் முத்துகளையும் அள்ளிக்கொள்ளலாம். பவித்ராவை இளவரசி என்று அழைக்கும் மரணம், சீமாட்டி என்று அழைக்கும் லோத்தர், இறுதியில் மரணத்தின் கலைவடிவாகும் பவித்ரா, இதாவை ராஜகுமாரி என்று அழைக்கும் சோனு, பவித்ராவின் வழியே தொடரும் இதா, தலைமுறைகளை தாண்டி ஒரே உடலாக நீற்றிக்கொள்வதை, பெண் படைப்பூக்கத்துடன் தொடர்ச்சி அறாது காலங்களை தொடர்ந்து பயணிப்பதை, அவளே அழிக்கும் சக்தியாகவும் இயக்கம் கொள்வதையும், வாழ்வும் மரணமும் சந்திக்கும் நிலத்தை களனாக கொண்டு பேசுகிறார் பாவே. இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்து கொண்டு இன்று விருது பெறக்கூடிய வெங்கடாச்சலபதி, பா வெங்கடேசன் இருவருமே தொடர்ந்து கவனிப்பு ஏதும் கோராமல் இத்தனை ஆண்டுகள் இயங்கி வந்த போதிலும் அவர்களை முதலில் விருது கொடுத்து கௌரவித்திருக்கும் விளக்கு இலக்கிய அமைப்புக்கு, தகுந்த மனிதர்களுக்கு அத்தகைய சிறப்பினை செய்திருப்பதற்கு, எனக்கு இத்தகைய ஒரு பெருமையான வாய்ப்பினை வழங்கியதற்கு அத்தனைக்கும் சேர்த்து என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பா வெங்கடேசனின்
புனைவு மொழியை வியந்து ரசித்து கட்டுரையை சமர்ப்பித்திருக்கின்ற தி. பரமேஸ்வரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.